நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களிட்ட கேட்கிறேன், 30 கட்சி கூட்டணி பேரை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமா? தெரியாது. ஆனா 30 கட்சி கூட்டணி. ஏன் நீங்க செஞ்ச சாதனைக்கு நீங்க தனியா நிக்கலாமே? அவ்வளவு சாதனை செஞ்சிருக்கீங்களே தமிழ்நாட்டுக்கு. அந்த தைரியம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. பயத்துல நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நான் கேட்கிறேன், ஆட்சி மாற்றம் பெற வேண்டும். இந்த மேடையில் இருக்கிற பாரு, எல்லாமே சமூக நீதிக்கு பேர் போனவர்கள். சமூக நீதிக்கு அண்ணாச்சியில இருந்து எல்லாமே சமூக நீதி. அதுக்காக நாங்க ஒன்னா சேர்ந்து வந்திருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்கப்பட்ட மக்கள், தொழிலாளர்கள், அத்தனை வர்க்கம், உழைக்கின்ற வர்க்கம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதுதான் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. திமுக இருக்கிறது எல்லாம் மொத்தத்தில் வியாபாரிகள், முதலாளிகள், கார்பரேட் முதலாளிகள். அவங்க தான் திமுக பக்கத்தில் இருக்கிறாங்க. பணக்காரங்க இங்க உழைக்கின்ற வர்க்கம். எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், எங்க கூட்டணிக்கு வாய்ப்பு தாருங்கள். உறுதியாக நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருவோம். குறிப்பா இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இளைஞர்கள் வந்தாங்க, சினிமாவில் நடிச்சாங்க, வந்தாங்க போனாங்க, எல்லாம் டாடா பை பை, அவ்வளவுதான். அங்க மேடையில இருந்து இந்த தொகுதியில போட்டிடுறார். அவர் வேன்ல வருவாரு, வேன்ல போவார், அவ்வளவுதான். இறங்க கூட மாட்டார். சிந்தித்து பாருங்க, அப்படிப்பட்ட வேட்பாளர் வேணுமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்கள் குழந்தைக்கு பிரச்சனை, உங்கள் தெருவில் ஒரு பிரச்சனைனா திலகபாமா அவர்கள் நேரம் அங்க போய் உங்க வீட்டு வாசலில் நிற்பாங்க. உங்க தெருவில் அவங்க சண்டை போடுவாங்க. பிரச்சனை அப்படிப்பட்ட வேட்பாளர் தேர்வு செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள். குழந்தைகளை மானபங்கம் செய்து கொடூரமான முறையிலே கொலை செய்கின்ற திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துங்கள். இந்த ஊழல் திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள். சாராயம் விற்கின்ற, கள்ளச்சாராயம் விற்கின்ற திமுகவை அகற்றுங்கள். மது, போதை, கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி, மித்தைலாம்பிட்டமின், பென்டமின் போன்ற அத்தனை போதைப் பொருட்களை விற்கின்ற திமுகவை அகற்றுங்கள். இளைஞர்களுக்கு எதிரான திமுகவை அகற்றுங்கள். அரசு ஊழியர்களுக்கு எதிரான திமுகவை அகற்றுங்கள். மீனவர்கள், மாணவர்கள், நெசவாளர்கள், அனைத்து உழைக்கின்ற மக்களுக்கு எதிரான திமுகவை அகற்றி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்பு தாருங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்குங்கள் என்று உங்களை எல்லோரும் பணிவோடு, பாசத்தோடு, உரிமையோடு, நான் மட்டும்தான் உரிமையை கேட்கலாம். இந்த முறை நான் கேட்கிறேன், உரிமையா நான் கேட்கிறேன். உங்களை எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று உங்களை எல்லோரையும் பணியோடு, பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.